மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தூக்கமின்மை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இன்றைய காலகட்டத்துல இருந்துட்டு இருக்கு. இளம் வயதுல இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்றாங்கன்னா தூக்கமின்மை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தூக்கமே வரலைங்க அப்படின்னு. ஸோ ஏஜ்டு பர்சன்ஸும் நிறைய பேர் சொல்றாங்க. சிலர் டிப்ரெஷன் இருக்கும் போதும் ஏதாவது ஒண்ணு நான் படுத்துட்டேன் ஆனா மைண்ட் ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது தூக்கமின்மை பிரச்சனையை கையாள்வது எப்படி, எந்தெந்த காரணத்தினால நமக்கு தூக்கமின்மை வரும், இதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனை இருக்குன்னா பொதுவாகவே நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட சைடு எஃபெக்ட்ஸா இருக்கும். நீண்ட நாட்களாக ஏதாவது கிரானிக்கா நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. கிரானிக்கானா தொடர்ந்து நமக்கு சுகர் இருக்கா, இல்ல பிளட் பிரஷர் இருக்கா, இல்ல கொலஸ்ட்ரால் இருக்கோ, இந்த மாதிரி காரணத்தினாலையும் நமக்கு தூக்கமின்மை பிரச்சனை ஏற்படலாம். இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருக்கும்போது, அடிக்கடி நான் யூரின் போறேன், இதனாலேயே தூக்கம் கேட்டுறது நிறைய பேர் சொல்லுவாங்க. அதாவது நைட்ல ஃப்ரீக்வெண்டா யூரினேஷன் இருந்துச்சுன்னா நம்ம உடல்ல சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், அல்லது பிளட் பிரஷர் இருக்கலாம், இல்ல நமக்கு யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருந்து சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அடிக்கடி யூரினேஷன் போதுன்னா நிச்சயமாக இரவு நேரத்தில் அந்த உறக்கம் அப்படின்றது இல்லாமல் போகும். சரி, இந்த உறக்கம் நம்ம நோய் நிலை சார்ந்து இருக்கா, இல்ல நம்மளுடைய மென்டல் ஹெல்த் மனநிலையை சார்ந்து இருக்கான்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனநிலை சார்ந்து உறக்கம் வரல அப்படின்றவங்க இருக்கிற கேட்டகரியில கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்லீப்பிங் பில்ஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்லீப்பிங் பில்ஸ் தினமும் போட போட அதோட சைடு எஃபெக்ட், அதோட பக்க விளைவுன்றது ஏகப்பட்டதுன்னு நம்ம சொல்றோம். சோ அப்ப இந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா நிச்சயமாக நமக்கு அடுத்தடுத்து நம்ம உடல்ல பல மாற்றங்கள், நெகட்டிவ், அதாவது எதிர்மறையான விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரி சமயங்கள்ல மனதை கட்டுப்படுத்தி ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்றதும் சித்த மருத்துவத்தில் நிறைய தீர்வுகள் இருக்கு. இப்ப நம்ம உடல் நலம் சம்பந்தப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் என்ன? சோ இரவு நேரத்துல நிறைய நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இந்த ஹெர்ப்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன், சின்ன சின்ன விஷயங்கள், இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் நிறைய பார்த்து நான் ட்ரை பண்ணேன், அப்பயுமே எனக்கு தூக்கம் வரலன்ட்டு நிறைய பேர் சொல்றீங்க. இதுல முக்கியமா என்ன பண்ணலாம்னா இரவு உணவு, இந்த விஷயங்களை எல்லாம் நீங்க கடைபிடிச்சீங்கன்னாவே நல்லாவே நமக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். இரவு உணவு அப்படின்றது ஒரு 8:30 மணிக்குள்ள, மேக்சிமம் 8:30. ஸோ அப்போ 7:30ல இருந்து 8:30 அந்த டைம்குள்ள நம்ம இரவு உணவு முடிச்சுட்டு கொஞ்சம் நம்ம வாக் பண்றது நல்லது. வாக் அப்படின்னா குறுநடை, உண்ட பின் குறுநடை கொள்வோம் அப்படின்னு சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. சோ அந்த மாதிரி சின்ன ஒரு மைல்டா ஒரு வாக் நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இரவு உறக்கம் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய இரவு உணவு மைல்டா இருக்கணும். அதாவது நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா நல்லா டைட்டா நைட்ல சாப்பிடுறது, ஸோ நான்வெஜ் இருக்கிற உணவுகளை நிறைய எடுத்துக்கிறது. ஸோ டைஜஷன் ஆகாம நமக்கு பாடியில ஹீட் எக்ஸஸ் ஆகும். ஸோ இரவு நேரத்தில் உடல் அந்த உஷ்ணம் குறைந்து ஒரு குளிர்ந்த நிலையை அடைவதற்கு பதிலா நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகமான உஷ்ணம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இதனாலேயே நமக்கு என்ன நடக்குதுன்னா உடல் அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு தூக்கம் இல்லாமல் தான் போகுது. அப்ப இரவு உணவை நம்ம இந்த மாதிரியான உணவுகளை எடுக்கணும். இதுல அதிகமான நார்ச்சத்து, ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள் ஈஸியா நமக்கு டைஜஷனுக்கு ப்ரொமோட் பண்ணும். இரவு நேரத்தில் காய்கறிகள் நிறைய வைத்து சாப்பிடுங்க. ஸோ டைட்டா நம்ம ரொம்ப ஹெவியா சாப்பிட்றது, பார்ட்டி போறோம் இல்ல ஒரு ஃபங்க்ஷன் போறோம், ஸோ அப்போ நம்ம கிடைக்கிறது எல்லாத்தையும் உள்ள போட்டுரும். அது டைஜஷன் ஆகி நம்ம உடல் ஒரு நார்மலா ஒரு நிலைக்கு வர்றதுக்கே 2-3 நாட்கள் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல அதிகமான கவனம் செலுத்தணும். அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா நம்ம குளியல் முறை. இந்த குளியல் முறையில நிறைய வகைகள் இருக்குன்னு சொல்லலாம். குளியல் முறையில என்னங்க வகைகள் அப்படின்னா, இந்த எண்ணெய் குளியல் அப்படின்னு சொல்றது நம்ம வழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல சின்ன மாற்றங்கள் செய்யும் போது, மூலிகை சார்ந்த அந்த குளியலை எடுக்கும்போது நல்லாவே நமக்கு தூக்கம் அப்படின்றது வரும். ஸோ இந்த தூக்கமின்மையால் அவதிப்படக்கூடிய நபர்களுக்கு இந்த எண்ணெய் குளியல, எண்ணெயில நிறைய மாற்றங்கள் நம்ம இருக்கு. அதுல இந்த மூலிகை சார்ந்த அந்த எண்ணெய்களை எடுத்து நம்ம தலைக்கு தேய்த்து பயன்படுத்தும் போது நல்லாவே ஒரு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அரக்கு தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த தைலம் தலையில நல்லா அப்ளை பண்ணிட்டு, தலையில நல்ல ஒரு மைல்டா ஹீட் பண்ணி அந்த வெதுவெதுப்பான சூட்ல இருக்கும்போது இதை தலையில அப்ளை பண்ணணும். ஸோ தலையில அப்ளை பண்ணிட்டு குளிக்கும்போது இது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிக்கிறீங்கன்னா நிச்சயமா நமக்கு நல்ல பலன் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை குளிக்கணும்.
அடுத்து இதுல வந்து நம்ம மசாஜ் இருக்கு, தலையில வந்து ஸ்கேல்ப் மசாஜ் எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் லைட்டா நம்ம வந்து தட்டுற முறை அப்படின்ற ஒரு முறை வந்து சித்த மருத்துவத்துல இருக்கு. இது வந்து தப்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு சில மூலிகைகளை பசும்பால்ல கலந்து தலையில தடவலாம். இதற்கு என்னென்ன மூலிகைகள் முக்கியமா நம்ம பயன்படுத்த போறோம் அப்படின்னா, நெல்லிக்காய், கடுக்காய், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம எந்த அளவுக்கு எடுக்கணுமோ, 100 கிராம் நெல்லிக்காய் பொடி, நம்ம வந்து 100 கிராம் கடுக்காய் பொடி எடுக்கிறோம்னா ஒரு 10 கிராம் மிளகு வந்து எடுத்துக்கலாம். 10 கிராம் மிளகு பொடி எடுத்து கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு இதை எடுத்து போட்டு பசும்பால் விட்டு நல்லா கலந்து பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இந்த பேஸ்ட் நம்ம தலையில தடவிட்டு மைல்டா தட்டணும். ஸோ தட்டுறது அப்படின்னா தப்பலம் அப்படின்னு சொல்லுவோம். மைல்டா நம்ம தலையில தட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம குளிக்க போகும்போது நமக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அன்றைய குளிக்கிற அன்னைக்கு ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் நல்லாவே தூக்கம் வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப ஈஸியா நிறைய பேருக்கு வரும். இதுல முக்கியமாக பார்த்தோம்னா அஸ்வகந்தா சூர்ணம் சாப்பிட்டா தூக்கம் வருமான்னு நிறைய பேர் கேக்குறீங்க. அஸ்வகந்தா அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான நர்வின் டானிக், ஒரு முக்கியமான ஒரு மூலிகை. அது இதை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக நமக்கு உறக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது எப்படி சாப்பிடலாம், யார் யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா, இது பிளெயின் அஸ்வகந்தா சூர்ணம், அதாவது வெறும் பொடியா மட்டும் கிடைக்கும். இது வந்து அஸ்வகந்தா பொடின்னு சொல்றோம். அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு சொல்றது அஸ்வகந்தாவோட இன்னும் சில மூலிகைகள் சேர்த்து நம்ம வந்து பயன்படுத்துறது. ஸோ இதை நம்ம எடுக்க எடுக்க என்ன ஆகுனா, இரவு நேரத்துல பால்ல கலந்து குடிக்கும்போது மனதிற்கு ஒரு அமைதி உண்டாகும். ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்லீப்பிங் பில்ஸ் போடுறோம். ஸோ மென்டலி ரொம்ப டிப்ரெஷனா ஃபீல் பண்றவங்க, இந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கிறவங்க அந்த அஸ்வகந்தா பொடியை பால்ல கலந்து நம்ம குடிக்கும்போது நிச்சயமான ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உறக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம தலைக்கு குளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இரவு நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள், இல்ல அஸ்வகந்தா சூர்ணத்தை இந்த மாதிரி பயன்படுத்தணும்னா ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது கிடைக்கும். இதையும் தாண்டி அடிக்கடி யூரினேஷன் இருக்கு, இதனால எனக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து அதற்கேற்ற மாதிரி மருந்து முறைகளை ஃபாலோ பண்ணணும். சுகர் இருக்கக்கூடியவங்க இரவு உணவை சீக்கிரம் முடிச்சுட்டு பகல் நேரத்துல நம்ம எந்த மாதிரி உணவு எடுக்கணும்னா, அதிகமா நார்ச்சத்து இருக்க ஃபைபர் கண்டென்ட் இருக்கிற உணவுகள், முக்கியமாக மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். தொடர்ந்து நமக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சுன்னா உறக்கமின்மை அப்படின்றது ஒரு பிரச்சனை இருக்கும். இதை தாண்டி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் வரதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா ஸ்லீப் எப்னியா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது குரட்டை பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த குரட்டை தொந்தரவுனால அவர்களுக்கு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அந்த ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பொதுவாக நம்மளுடைய ஏர் பேசேஜ்ல லாரிங்ஸ் அப்படின்னு சொல்றோம், உள்ள இருக்கக்கூடிய தொண்டை கீழ்த்தாடையில இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே தளர்வடைகிறதுனால இந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ தளர்வடைந்து என்ன ஆகுனா, இந்த ஏர் பேசேஜ்ல வந்து ஒரு தளர்வு உண்டாகிறதுனால நமக்கு அந்த உறக்கம் அப்படின்றது இல்லாமல் போகுது. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, நான் சொன்ன இந்த அரக்கு தைலமே இரவு நேரத்துல படுக்கும் பொழுது தொண்டை பகுதியில காதுக்கு கீழே எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிட்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி தடவிட்டு இரவு நேரத்துல உறங்கும் பொழுது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆழ்ந்த உறக்கம் அப்படின்றது ஏற்படுது. ஸோ நான் சொன்ன இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க, இரவு உறக்கம் நிச்சயமாக ஆழ்ந்த உறக்கம் வரும். ஸோ தொடர்ந்து நீங்க வந்து மனநலம் சார்ந்த பிரச்சனைக்கோ இல்ல உறக்கத்திற்கான மாத்திரைகள் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த தலையில நான் சொன்ன இந்த மெத்தட் யாருக்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கிறவங்க, முக்கியமாக தலையில அதிகமா பொடுகு இருக்கு இல்லைங்களா, ஸோ பொடுகு பிரச்சனையே குணமாகவே இல்லை, நான் இந்த ஷாம்பு போட்டேன், இந்த கண்டிஷனர் போட்டேன், அப்பயுமே எனக்கு சரியாகல, ஸோ ஷோல்டர்ல எல்லாம் எனக்கு பொடுகு இருக்கு, கையை வச்சாவே எனக்கு வந்து அப்படி ஃபிளேக்ஸ் மாதிரி வருது, செதிலா உதிர்ந்து வருது, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இதற்குமே நான் சொன்ன இந்த நெல்லிக்காய், கடுக்காய், மிளகு பொடிய பால்ல கலந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். வாரம் 3 முறை குளிக்கணும். 3 முறை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது நல்லா தலையில அப்ளை பண்ணிட்டு எல்லாம் தட்டி விடணும். ஸோ நல்லா தட்டி விட்டோம்னா பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மூலிகை பொடியினால என்ன செய்யணும், தலையில இருக்கக்கூடிய பொடுகு நிரந்தரமாக குணமாகும். ஏன்னா பல வருடமாக பொடுகு பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க இந்த பொடியை நம்ம வந்து பால்ல கலந்து தடவும் போது நிச்சயமான ஒரு குணம் அப்படின்றது கிடைக்கும். இந்த பதிவில் உறக்கம் இல்லாதவர்களுக்கு இது ஒரு சிறந்த பதிவா இருக்கும் நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.